வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் ரெங்கநாதன். தலைப்புச் செய்திகள்: கப்பல்களுக்கு காப்பீடு வழங்குவதற்கு 12,980 கோடி ரூபாய் உத்தரவாதத்துடன் பாரத் கடல்சார் காப்பீட்டு நிதியத்தை தொடங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் ஆக்கப்பூர்வமாக அமைந்திருந்ததாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார். மேற்குவங்க சட்டப்பேரவைத் தேர்தலில் வாக்குச்சாவடியை ஒட்டி லட்சுமண ரேகை எல்லைக்கோடு அமைத்து வாக்காளர்கள் சரிபார்க்கப்படுவார்கள் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணை மீண்டும் மூடப்பட்டு தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக ஈரான் கூறியுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் சென்னை அணிகளுக்கு இடையிலான ஆட்டம் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். கடல் பயணத்தின்போது தாக்குதலால் பாதிக்கப்படும் கப்பல்களுக்கு காப்பீடு வழங்குவதற்கான பாரத் கடல்சார் காப்பீட்டு நிதியத்தை 12,980 கோடி ரூபாய் உத்தரவாதத்துடன் தொடங்குவதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. புதுதில்லியில் இன்று நடைபெற்ற மத்திய அமைச்சரவைக் கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், எந்தவொரு சர்வதேச துறைமுகத்தில் இருந்தும் இந்தியாவிற்கு சரக்குகளை ஏற்றி வரும் கப்பல்களுக்கு காப்பீடு வழங்குவதற்கான உத்தரவாதத்தை அளிக்கும் நோக்கில் இந்த நிதியம் அமைக்கப்படுவதாக தெரிவித்தார். இதேபோன்று இந்தியாவிலிருந்து பிற நாடுகளுக்கு சரக்குகளை ஏற்றிச் செல்லும் கப்பல்கள் தாக்குதல் பாதிப்புக்கு உள்ளானால் இந்த நிதியத்திலிருந்து காப்பீடு வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். கப்பலின் பாகங்களுக்கோ இயந்திரங்களுக்கோ அவை ஏற்றிச் செல்லும் சரக்குகளுக்கோ பாதிப்பு ஏற்படும் பட்சத்தில் இந்த இழப்பீடு வழங்கப்படும். போர் சூழலால் ஏற்படும் பாதிப்புகளுக்கு காப்பீடு பெறுவதற்கு இந்த நிதியம் வகை செய்கிறது என்றும் அவர் கூறினார். உள்நாட்டில் காப்பீடு செய்யப்பட்டிருக்கும் கப்பல்களுக்கு அசாதாரண சூழ்நிலையால் ஏற்படும் பாதிப்புகளுக்கு விரைந்து காப்பீடு பெறுவதற்கு இந்த நிதியம் உதவிடும் என்றும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் ஆக்கப்பூர்வமாக அமைந்திருந்ததாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ கூறியுள்ளார். நாடாளுமன்ற வளாகத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பட்ஜெட் கூட்டத்தொடரில் முக்கிய மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டதாக கூறினார். இந்த கூட்டத்தொடரின் 2வது அமர்வில் மேற்காசிய போர் சூழல் குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிக்கை தாக்கல் செய்ததாகவும் தெரிவித்தார். மகளிர் இடஒதுக்கீடு மசோதா உட்பட 3 மசோதாக்களை நிறைவேற்றும் நோக்கில் நாடாளுமன்ற பட்ஜெட் சிறப்பு கூட்டத்தொடர் 3 நாட்கள் நீட்டிக்கப்பட்டதாகவும் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்தார். ஹோர்முஸ் நீரிணை மீண்டும் மூடப்பட்டு தங்கள் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக ஈரான் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக ஈரானின் கூட்டு ராணுவ தலைமை வெளியிட்டுள்ள செய்தியில், ஈரானின் துறைமுகங்கள் மற்றும் கப்பல்களை அமெரிக்க படைகள் முற்றுகையிடுவதை கருத்தில் கொண்டு இந்த நீரிணையை மூட முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹோர்முஸ் நீரிணை தங்களது முழு கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் தங்களது ராணுவ படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே அமெரிக்க மத்திய ராணுவ படைப்பிரிவு விடுத்துள்ள செய்தியில், ஈரானிய துறைமுகங்கள் மற்றும் அந்நாட்டின் 23 கப்பல்களை அமெரிக்க கடற்படையினர் சுற்றி வளைத்துள்ளதாக தெரிவித்துள்ளது. பிரிட்டன் ராணுவம் வெளியிட்டுள்ள செய்தியில், ஹோர்முஸ் நீரிணையை தங்கள் நாட்டு டேங்கர் கப்பல் கடந்து வந்தபோது ஈரானின் புரட்சிப் படையினர் துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக தெரிவித்துள்ளது. இருப்பினும் தங்களது கப்பலும் மாலுமிகளும் பாதுகாப்பாக உள்ளதாகவும் கூறியுள்ளது. அந்த கப்பல் குறித்த எந்த தகவலையும் பிரிட்டன் வெளியிடவில்லை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. இனி தேர்தல் களம். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலையொட்டி தொகுதி வாரியாக எமது செய்தியாளர் வழங்கும் இந்த தொகுப்பில் இன்று இடம்பெறுகிறது செங்கல்பட்டு மாவட்டத்திற்குட்பட்ட தொகுதிகள். செங்கல்பட்டு மாவட்டம் சென்னையின் நுழைவாயிலாக கருதப்படுகிறது. தொழில் வளர்ச்சி, சுற்றுலா மற்றும் வரலாற்று சிறப்புமிக்க இடங்களை கொண்ட முக்கிய மாவட்டமாக திகழ்கிறது. மேலும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் 7 சட்டமன்ற தொகுதிகளை கொண்ட மாவட்டமாக உள்ளது. இதனைத் தொடர்ந்து வருகின்ற ஏப்ரல் 23ஆம் தேதி தமிழகம் முழுவதும் சட்டமன்ற தேர்தல் நடைபெற நிலையில் அதற்கான தேர்தல் பணிகளான செங்கல்பட்டு மாவட்டத்தில் 15,000 அரசு ஊழியர்கள், 6,000 காவல்துறையினர் பணி ஈடுபட்டு வருகின்றனர். மாவட்டத்தில் மொத்தம் 3070 வாக்குச்சாவடிகள் உள்ளன. இதில் 456 வாக்குச்சாவடிகள் பதட்டமானவை என கண்டறியப்பட்டுள்ளது. அனைத்து வாக்குச்சாவடிகளும் கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருகிறது. மாவட்டத்தில் 63 பறக்கும் படை, 63 நிலையான கண்காணிப்பு குழு மற்றும் 14 கண்காணிப்பு குழு அமைக்கப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் 3 இடங்களில் வாக்கு எண்ணிக்கை மையம் செயல்பட உள்ளது. சோழிங்கநல்லூர், பல்லா
பல்லாவரம், தாம்பரம் சட்டமன்ற தொகுதிகளுக்கு குரோம்பேட்டை MIT கல்லூரியிலும், செங்கல்பட்டு, திருப்போரூர் சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஆத்தூர் பகுதியில் உள்ள சமூக மேம்பாட்டிற்கான ஒருங்கிணைந்த பயிற்சி மையத்திலும், செய்யூர், மதுராந்தகம் சட்டமன்ற தொகுதிகளுக்கு வில்வராயநல்லூரில் உள்ள சுபம் கல்வியியல் கல்லூரியில் வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ளது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளான மிதிவண்டி பேரணி, ஆட்டோ பேரணி, மாட்டு வண்டி பேரணி, மேலும் மாணவ மாணவிகளின் இசை நிகழ்ச்சிகள், தேர்தல் தொடர்பான விழிப்புணர்வு பாடல்கள், சிலம்பாட்டம், தாரை தப்பட்டை, மணல் சிற்பம், மீனவர்கள் படகு சவாரி மற்றும் தேர்தல் தொடர்பான வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியவாறு விழிப்புணர்வு நிகழ்ச்சி மற்றும் பொதுமக்கள் அச்சமின்றி வாக்களிக்க வலியுறுத்தி துணை ராணுவ படையினர் மற்றும் காவல்துறையினர் இணைந்து கொடி அணிவகுப்பு நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. மற்றும் அனைத்து கட்சி வேட்பாளர்களும் தங்கள் போட்டியிடும் தொகுதிகளில் வாக்கு சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டத்தில் சோழிங்கநல்லூர், பல்லாவரம், தாம்பரம், செங்கல்பட்டு, திருப்போரூர், மதுராந்தகம் உள்ளிட்ட 7 சட்டமன்ற தொகுதிகளில் உள்ள செங்கல்பட்டு மாவட்டத்தில் செய்யூர் மற்றும் மதுராந்தகம் தனி தொகுதியாகவும், மேலும் சோழிங்கநல்லூர் தொகுதியானது தமிழ்நாட்டில் உள்ள மிகப்பெரிய தொகுதிகளின் ஒன்றாகும். மாவட்டத்தில் சோழிங்கநல்லூர் தொகுதியில் 27 வேட்பாளர்களும், பல்லாவரம் தொகுதியில் 26 வேட்பாளர்களும், தாம்பரம் தொகுதியில் 18 வேட்பாளர்களும், செங்கல்பட்டு தொகுதியில் 19 வேட்பாளர்களும், மேலும் திருப்போரூர் தொகுதியில் 11 வேட்பாளர்களும், செய்யூர் தொகுதியில் 15 வேட்பாளர்களும், மதுராந்தகம் தொகுதியில் 11 வேட்பாளர்களும், மொத்தம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் 127 வேட்பாளர்கள் தங்கள் மனுக்களை அளித்துள்ளனர். செங்கல்பட்டு தொகுதியில் கஜேந்திரன் அதிமுக சார்பில் 2வது முறையாக போட்டியிடுகிறார். அதேபோன்று மதுராந்தகம் தனி தொகுதியில் அதிமுக வேட்பாளர் மரகத குமரவேல் 2வது முறையாக போட்டியிடுகிறார். சோழிங்கநல்லூர் தொகுதியில் திமுக சார்பாக அரவிந்த ரமேஷ் 3வது முறையாக போட்டியிடுகிறார். மேலும் தமிழகத்தில் புது கட்சிகளின் வேட்பாளர்கள் களம் காண்பதால் இச்சட்டமன்ற தேர்தல் அரசியல் கட்சிகளுக்கிடையே பெரும் எதிர்பார்ப்பை பெற்றுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்து ஜி. சுரேகா. மேற்குவங்க சட்டப்பேரவைத் தேர்தலில் ஒவ்வொரு வாக்குச்சாவடியை ஒட்டி 100 மீட்டர் சுற்றுவட்டத்தில் லட்சுமண ரேகை எல்லைக்கோடு அமைக்கப்படும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. வாக்குப்பதிவு நாளன்று சம்பந்தப்பட்ட வாக்குச்சாவடியைச் சேர்ந்த பட்டியலில் உள்ள வாக்காளர்கள் மட்டும் அனுமதிக்கப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு காரணம் கருதி பல அடுக்கு வாக்காளர் சரிபார்ப்பை மேற்கொள்வதற்கு வசதியாக இந்த திட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஒரு வாக்குச்சாவடி அலுவலரும் அரசு அதிகாரியும் முதல் சுற்றில் ஆவணங்களை சரிபார்ப்பார்கள் என்றும் அதன் பின்னரே எல்லையை கடந்து அவர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எல்லையை கடந்த பின் அவர்களின் அடையாள ஆவணங்கள் சரிபார்க்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2 அடுக்கு சரிபார்ப்பு பணியின் மூலம் தகுதியான வாக்காளர் மட்டுமே வாக்குச்சாவடிக்கு சென்று வாக்களிப்பது உறுதி செய்யப்படும் என்றும் தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. மேற்குவங்க மாநிலத்தில் தேர்தல் பிரச்சாரம் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. பிஜேபியின் மூத்த தலைவர்கள் மாநிலத்தின் பல பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர். சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு சுவேந்த் அதிகாரி மேதினிபூர் மாவட்டத்தில் நந்திகிராம் உள்ளிட்ட பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அக்கட்சியின் திரு திலீப் கோஷ் கரக்பூரில் பிரச்சாரம் மேற்கொண்டார். மேற்குவங்க மாநிலம் ஊழல் மற்றும் முறையற்ற நிர்வாகத்தால் பாதிக்கப்பட்டிருப்பதற்கு ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை குற்றம் சாட்டி அவர்கள் பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். உத்தரப்பிரதேச முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத், அஸ்ஸாம் முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வா சர்மா ஆகியோர் மாநிலத்தின் பல பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்டனர். மத்திய பிரதேச முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் வடக்கு 24 பர்கானாஸ் மாவட்டத்தில் பிரச்சாரம் மேற்கொண்டபோது திரிணாமுல் காங்கிரஸ் அரசின் சீரற்ற நிர்வாகம் காரணமாக பொருளாதார ரீதியாக பின்தங்கியுள்ளதாக குற்றம் சாட்டினார். மேற்குவங்க முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜி இந்த தேர்தலில் பிஜேபி தோல்வியை சந்திக்கும் என்று கூறினார். மகளிர் இடஒதுக்கீடு மற்றும் தொகுதி மறுவரையறை உள்ளிட்ட மசோதாக்கள் நேற்று மக்களவையில் தோற்கடிக்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். திரிணாமுல் காங்கிரசின் மற்றொரு மூத்த தலைவர் திரு அபிஷேக் பானர்ஜி முர்ஷிதாபாத்தில் வாக்கு சேகரிக்கையில் மேற்குவங்க நலனுக்கு எதிராக பிஜேபி செயல்படுவதாக குற்றம் சாட்டினார். காங்கிரஸ் மூத்த தலைவரும் தெலங்கானா அமைச்சருமான திரு முகமது அசாருதீன் மால்டா மாவட்டத்தில் பிரச்சாரம் மேற்கொண்டார். இடதுசாரி உள்ளிட்ட மற்ற அரசியல் கட்சிகளும் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டன. விளையாட்டுச் செய்தி. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி இன்று சென்னை அணியை எதிர்கொள்கிறது. ஹைதராபாத்தில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கவுள்ள இப்போட்டியில் டாஸ் வென்ற சென்னை அணி முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கப்பல்களுக்கு காப்பீடு வழங்குவதற்கு 12,980 கோடி ரூபாய் உத்தரவாதத்துடன் பாரத் கடல்சார் காப்பீட்டு நிதியத்தை தொடங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் ஆக்கப்பூர்வமாக அமைந்திருந்ததாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார். மேற்குவங்க சட்டப்பேரவைத் தேர்தலில் வாக்குச்சாவடியை ஒட்டி லட்சுமண ரேகை எல்லைக்கோடு அமைத்து வாக்காளர்கள் சரிபார்க்கப்படுவார்கள் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. ஹோர்மோஸ் நீரிணை மீண்டும் மூடப்பட்டு தங்கள் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக ஈரான் கூறியுள்ளது.
ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் சென்னை அணிகளுக்கு இடையிலான ஆட்டம் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.